ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரிச்சான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. சாப்பாடு, டிஃபனு, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கடற்பாசி, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிடுறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ சிக்கனில் பண்ண போகிறேன். அதுக்கான குவான்டிட்டி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாய் தூள் நான் 1.5 ஸ்பூன் போடுறேங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுனாலும் இல்லை ஜாஸ்தியாக வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க, அதனால் 2 ஸ்பூன் தனியாக தூள் போடுறேங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கறி மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாங்க. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க, இது அப்படியே சிக்கனில் இருக்க தண்ணியிலே தாங்க நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை நம்ம போட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டு லைட்டாக கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 2 தேங்காய் பத்த அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சிடணுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க, நல்லா மசியாக அரைச்சிருங்க. 1/4 டம்ளர் தண்ணி தாங்க இதில் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, சிக்கன்லேருந்தே அவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தக தகன்னு சூப்பராக இருக்குங்க அந்த டிஷ்ஷு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த தேங்காயும் முந்திரி பருப்பு வெங்காயம் அந்த கலவையை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ மிக்சியில் இருக்கிற தேங்காய்க்கு மட்டும் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி தண்ணி கம்மியாக ஊற்றி கிரேவி ஸ்டைலில் பண்ணுறேங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வெந்து எண்ணெய்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கிரேவி நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் எனக்கு கிரேவி மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இது ரொம்ப ரிச்சாக இருக்குங்க டேஸ்ட்டும். நம்ம முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரிச்சாக இருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி நானுக்கெலாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக
கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு, பெப்பர் பவுடர் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக தூவிட்டு இறக்கினோன்னா சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. எப்படி இருக்கு பாருங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.